செங்கனூர் மகாதேவர் கோவில். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள செங்கனூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சிவன் கோயில்தான் செங்கனூர் மகாதேவா கோயில். எட்டுமானூர் மகாதேவர் கோயில், திருச்சூர் வடக்குநாதன் கோயில் போன்று கேரளத்தில் இருக்கும் பிரதான சிவன் கோயில்களுள் இந்த செங்கனூர் மகாதேவா கோயிலும் ஒன்றாகும். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு புகழ்பெற்ற பாரம்பரிய கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை பெருந்தச்சனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இக்கோவில் செங்கன்னூர் மகாதேவர் கோவில் என்றும் செங்கன்னூர் பகவதி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கியபடி மகாதேவர் சந்நிதியும் சந்நிதியின் பின்புறம் மேற்கு நோக்கியபடி பகவதியம்மன் சந்நிதியும் உள்ளன. பரிவார தேவதை சந்நிதிகளாக கணபதி, ஐயப்பன், கிருஷ்ணர், நீலகிரீவன், சண்டிகேஸ்வரன், நாகர் மற்றும் கங்கா ஆகியவை உள்ளன. ஆலயத்தின் கூரையிலும் சில தூண்களிலும் பாரத இராமாயண சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இது பார்ப்பதற்கு மிகவும் நேர்த்தியாகவும் கலை நயத்துடனும் உள்ளன. உலகில் வேறு எந்த கோயிலிலும் இல்லாத வகையில் இங்கே மாதவிடாய் விழா என்ற ஒன்று நடக்கிறது. செங்கனூர் மகாதேவர் கோயிலில் வீற்றிருக்கும் பார்வதி தேவிக்கு பெண்களுக்கு ஏற்படுவது போல தேவிக்கும் மாதவிடாய் ஏற்படுவதாகவும் அந்நாட்களில் பார்வதி தேவியின் வஸ்திரத்தில் இரத்தக்கரை தென்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒருமுறை பார்வதி தேவிக்கு மாதவிடாய் ஏற்படுவதாகவும் பார்வதி தேவியின் வஸ்திரத்தில் மாதவிடாய்க்கான அறிகுறி தெரிந்ததும் தாழமன் மற்றும் வங்கிகுழா ஆகிய குடும்பங்களை சேர்ந்த மூத்த பெண்கள் வந்து அம்மனுக்கு மாதவிடாய் ஏற்பட்டதை உறுதிப்படுத்துகின்றனர். அதன் பிறகு 3 நாட்களுக்கு அம்மனின் சந்நிதி மூடப்படுகிறது. அப்போது இக்கோயிலில் வேறொரு இடத்தில் பார்வதி தேவியின் படத்தை வைத்து பூஜைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பின்னர் 3 நாள் மாதவிடாய் காலம் முடிந்ததும் 4ஆம் நாள் அருகில் உள்ள பம்பை ஆற்றுக்கு பார்வதி தேவியின் சிலையை கொண்டு செல்லப்பட்டு ஆராட்டு என்னும் தூய்மைப்படுத்துதல் நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த ஆராட்டு நிகழ்வுதான் திருப்பூதர ஆராட்டு என்கிற பெயரில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆற்றில் ஆராட்டு முடிந்த பிறகு பார்வதி தேவியின் சிலை யானை மீது வைக்கப்பட்டு கோயிலின் வாயிலை அடைகிறது. அங்கே மகாதேவர் சிவபெருமான் யானை மீது வீற்றிருந்து பார்வதி தேவியை கோயிலுக்குள் வரவேற்கிறார். பின்னர் மகாதேவரும் பார்வதி தேவியும் ஒன்றாக யானை மீது அமர்ந்தபடி கோயிலை 3 முறை வலம் வந்தபின் அவரவர் சந்நிதிகளுக்கு எடுத்து செல்லப்படுகின்றனர். பொதுவாக இவ்விழா மார்ச் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. 4ஆம் நாள் நடக்கும் ஊர்வலத்தில் பெண்கள் பெரும் திரளாக வந்து கைகளில் தளப்போலி என்னும் தீபம் ஏந்தி கலந்து கொள்கின்றனர். பிரதான கோயிலின் கருவறை கூம்பு வடிவத்தில் செம்பு முலாம் பூசப்பட்ட அமைப்பாகும். கோவிலில் உள்ள அம்மனின் சிலை 5 உலோகங்களின் கலவையான பஞ்சலோக கலவையினால் தேவியின் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிவலிங்கம் சிவ சக்தி வெளிப்பாட்டை குறிக்கும் அர்த்தநாரீஸ்வரரின் உருவத்தை தங்க தகடு பொருத்தி அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த அலங்காரத்தை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. செங்கனூர் மகாதேவர் கோயில் கேரளாவின் கோயில் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சிறந்த மரவேலைப்பாடுகள் மற்றும் அற்புதமான சுவரோவியம் மற்றும் ஓவியங்களுக்கு பிரபலமானது. இந்த கோவில் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ளது. இந்த கோயிலின் அழகே அதன் கூத்தம்பலம் என்று சொல்லப்படும் கோயில் அரங்கம் மற்றும் பிரமிக்க வைக்கும் மண்டபங்கள் மயக்கும் முகமண்டபம் ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றது. செங்கனூர் ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோவில். செங்கனூர் ரயில் நிலையத்திலேயே ஏசி பெய்டு வெயிட்டிங் ஹால் உள்ளது. ஒரு மணி நேரத்திற்கு 30 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இங்கே குளித்து முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்ல வசதியாக உள்ளது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.